Hallelujah. What an amazing evening this day God has given us. He has been so faithful in our life. ஒவ்வொரு நாளும் நம்மளை வசனத்தின் மூலமாகவும் வார்த்தையின் மூலமாகவும் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். God is good and His love endures forever. நல்லா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இன்றைக்கும் we're going to start something, uh, the continuity of what we left yesterday. We have been discussing about the kingdom. கிங்டமோட காரியங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிங்டமோட கல்ச்சர், கிங்டமோட காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம தேவன் நம்மளே வழி நடத்தி கொண்டிருக்கிறார், கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஸோ ஐ வாண்ட் டு என்கரேஜ் எவ்ரி ஒன் டு பி அட்டென்டிவ் டு ஹிஸ் வேர்ட். கெட் யுவர் பைபிள்ஸ் அலாங். ஏதோ வந்து ஒரு மெசேஜ் கேட்கறதுக்காக இந்த ஏரியா கிடையாது. ஸோ வி ஆர் ஹியர் டு மெடிடேட் ஆன் த காட்ஸ் வேர்ட். ஸோ இஃப் யூ ஆர் லேர்னிங் சம்திங் from with the help of the Holy Spirit. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நம்மளால சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது, தெரிந்து கொள்ளவும் முடியாது. So we give all glory and honor to the Holy Spirit. Hallelujah. So let me also share the screen with you. Thank you, Jesus. So I hope you could able to see my screen. People watching us on Zoom as well as on Facebook. Thank you so much for joining in. Hallelujah. ஓகே, எஸ்டர்டே நம்ம வந்து இந்த கிங்டம் எப்படி, அந்த கிங் எப்படி பூமிக்கு வந்தார், அந்த இயேசு கிறிஸ்து பூமிக்கு எப்படி வந்தார், அவர் வரும்போது சாஸ்திரிகள் எப்படி அந்த கிங்கன்னு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் யோவான் ஸ்தானகன் வந்து கிங்டம் குறித்து பேசினார். கிங்டம் ஆஃப் காட், த கிங்டம் ஆஃப் ஹெவனை குறித்து பேசினாரு. இயேசு கிறிஸ்துவும் பரலோக ராஜ்யத்தை பத்தி அவர் பிரசங்கம் பண்ணாரு. சீஷர்களும் அவர் வந்து ஊழியத்துல ட்ரெயின் பண்ணி அனுப்பும் போது அவர் சொன்ன காரியங்கள் வந்து பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அதை பத்தி பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த கிங்டம் பத்தி தான் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ கிங் பிறந்துட்டாரு. அவர் ஊழியத்துக்கு வரும்போது கிங்டம் பத்தி அனௌன்ஸ் பண்றாரு எங்க போனாலும். ஆனா மக்கள் வந்து இவரை வந்து உலக பிரகாரமான கிங்டமாக தான் வருவாருன்னு நினைச்சு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, இவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது நம்மளோட ஆத்ம ரட்சிப்புக்காக. முதலாம் வருகையில அவர் வந்தது. அதை அவங்க புரிந்து கொள்ளல, யூதர்கள் புரிந்து கொள்ளல முதலாவது. ஸோ அவரு வந்து எருசலேம்ல அவரை வரவேற்றாங்க, கிங்காக தான் வரவேற்றாங்க. அடுத்தது போய் அங்க இருக்கிற ரோமன் எம்பையரை அழிச்சிட்டு இவருக்குன்னு ஒரு புதிய ராஜ்யத்தை உண்டு பண்ணுவார்னு நினைச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. நேரா சிலுவைக்கு போயிட்டாரு. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, என்னடா பெரிய கட்சி ஆரம்பிச்சு பெரிய பெரிய லெவல்ல நம்மளும் பதவிக்கு வந்துடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். டக்குன்னு பார்த்தா இவர் வேற எங்கேயோ போயிட்டாரு. அவங்க யோசிக்கல என்னோட ஆத்ம ரட்சிப்பு தான் முக்கியம்னு. அப்ப இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் கிங்டம் அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த கிங்டம் எங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாருன்னா நமக்குள்ள எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அதை வந்து யூதர்கள் அக்செப்ட் பண்ணல. அவங்களுக்கு வந்து வெளியில ஒரு கிங் வேணும், வெளியரங்கமாக ஒரு கிங் வேணும் அவங்களுக்கு. அந்த கிங்குக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்களே தவிர உள்ளால அவங்களுக்கு மாறணும்னு கொஞ்சம் கூட அவங்க யோசித்தே பார்க்கல. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் இதே பிரச்சனை தான் வந்தது. ஆண்டவர் வந்து நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கிறாரு மோசை மூலமாக. சரி, மக்களை வழிநடத்தணும், சீர்படுத்தணும், ஒழுங்காக மாத்தணும்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா அவங்க நியாயப்பிரமாணம் வெளியரங்கமா தான் கடமைக்கு செஞ்சாங்களே தவிர உள்ளால ஒரு சேஞ்ச் நடக்கல. இங்கேயும் இயேசு கிறிஸ்துவ வந்து வெளியரங்கமான ஒரு தேவனை தான் பார்த்தாங்க, வெளியரங்கமான ஒரு ராஜாவை தான் பார்த்தாங்க தவிர உள்ளால ஒரு மாற்றத்துக்காக ஒரு ராஜாவாக பார்க்கவே இல்லை. மற்ற ராஜாவை போலதான் உங்களை பார்த்தாங்க. ஆனா ஆண்டவர் வந்தது ஒரு மெயின் நோக்கம் வெளியில ஒரு புரட்சி ஏற்படுத்துறது இல்லை, வெளியில ஒரு பெரிய ஒரு ஷோ ஆஃப் பண்றதுக்காக அவர் வரல. அவர் உள்ளால உள்ள ஆத்மா தான் முக்கியம். இன்னைக்கு நீங்களும் நானும் உள்ளால அந்த கிங்டமை ஏற்றுக்கொள்ளணும். வேத வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேங்க்யூ ஜீசஸ். லூக்கா 17:21ல you won't be able to say here it is or it is over there, for the kingdom of God is already among you. Hallelujah. அப்போ இதுக்கு முந்தின வசனத்துல கேட்கிறாங்க அங்க உள்ள அந்த பரிசேயர்கள், when asked by the Pharisees when the kingdom of God would come, Jesus replied, the kingdom of God will not come with observable sign. நீங்க கண்ணில் பாக்குற மாதிரி ஒரு பெரிய கிங்டம் இப்பொழுதுக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவரே ஒரு திருக்கு தர்சனமா சொல்றாரு. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, நீங்க கண்ணில் பாக்குற ராஜ்யம் மாதிரி இருக்காது. கிளியரா சொல்லிட்டாரு. அங்க இருக்கிற சீஷர்களும் இருக்கிறாங்க, பரிசேயர்கள் இருக்காங்க. சொல்லிட்டாரு, நீங்க எதிர்பார்க்கிற கிங்டம் வந்து கண்ணில் பாக்குற மாதிரி கிங்டம் கிடையாது. நீங்க மத்த கிங்டம் பாக்குறீங்க, கிரேக்க அதாவது பாபிலோன் சாம்ராஜ்யத்தை பார்த்திருக்கீங்க, அதுக்கப்புறம் அந்த கிரீஸ்
அந்த சாம்ராஜ்யத்தை பார்த்திருக்கீங்க, மேடோ பர்ஷிய சாம்ராஜ்யத்தை பார்த்திருக்கீங்க, ரோம சாம்ராஜ்யம் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரிதான் சாம்ராஜ்யத்தை நீங்க எதிர்பார்க்கறீங்க. அந்த ஒரு நோக்கத்தோட தான் அவங்க கேட்கறாங்க. உடனே ஆண்டவர் கரெக்டாக அங்கேயே ஒரு க்ளூ கொடுக்கிறாரு. அப்ப இந்த க்ளூ அவங்க ப்ராப்பரா பிடிச்சிருந்தாங்களே, அதனாலதான் ஆண்டோட வார்த்தையை நம்ம வந்து கவனமா கேட்கணுங்கிறது. அநேக நேரத்துல நாமளும் ஆண்டோட வார்த்தை வந்து நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி நம்ம கேட்கிறோம். ஆனா ஆண்டோட வார்த்தையை அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி தான் நம்ம கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ பரிசேயர் அவரிடத்துல வந்து கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. பிரத்யட்சம்னா வெளியரங்கமாக நீங்க கண்ணுல பாக்குற மாதிரி அந்த ராஜ்யம் இருக்காது. அப்ப கூட புரியல. அதனாலதான் அவர் சொல்லிட்டு அடுத்த வருஷத்துல, இதோ இங்கே என்றும் இதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவாய் இராது. அங்க ஒரு ராஜ்யத்தை ஆரம்பிச்சுட்டு பாருங்க, அந்த அந்த தேசத்துல பெரிய ராஜ்யம் வந்துருச்சுன்னா அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. அப்போ கிங் பிறகுறாரு, கிங்டம் அனௌன்ஸ் பண்றாரு. அந்த கிங்டம் எங்க இருக்குன்னு சொல்றாரு. அந்த கிங்டம் வந்து வெளியரங்கமாக இருக்காது, நீங்க பாக்குற மாதிரி கிங்டம் கிடையாது. இந்த கிங்டம் ஃபர்ஸ்ட் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண போற கிங்டம் வந்து உள்ளால ஒரு கிங்டம் இருக்கும். உடனே இவங்களுக்கு வந்து பிடிக்கல. பரிசேயர்களுக்கு வந்து இவர் வந்து பெரிய ராஜாவாயிருவாரு, இவரு ராஜாவாயிட்டாருன்னா அப்போ வந்து இவங்க காலில் விழுந்திருப்பானுங்க எல்லாரும், எல்லா பரிசேயரும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவர் கிங் ஆக மாட்டாரு போல இருக்கு, நம்ம கண்ணுல எல்லாம் பார்க்க முடியாது, ஏதோ வளர்றாருன்னு நினைச்சிட்டு அந்த கிங்டம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த கிங்டம் அவங்களால ஏத்துக்கொள்ள முடியல. உடனே இயேசு கிறிஸ்து கடைசியா அவர்கிட்ட கேள்வி கேட்டது இருக்கு, நீ வந்து யூதனுடைய ராஜாவான்னு கேட்கிறாரு. அங்க இருக்கிற அந்த ஏரோது ராஜா, நீ யூதனுடைய ராஜாவா பண்ணாரு. இவரும் யூதானா பிரைஸ்னதும் எஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா ராஜான்னு சொன்னாரு, ஒரு பெரிய கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாருன்னு பார்த்தா பெரிய அமைச்சரவைகள் எல்லாம் பயங்கரமா வரும், கோட்டு அது இதுன்னு பயங்கர அந்த ஸ்டைல்லாம் மாத்துவார்னு நினைச்சு பார்த்து இவரு பாட்டுக்கு சிலுவையில போய் ரத்தம் செஞ்சுட்டு இருக்காருன்னு எல்லாம் யோசிக்கிறாங்க. உடனே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இவரு கிங்கு கிடையாது. The king was rejected by Jewish. Since they rejected the king, இது ஆண்டோடைய சித்தம். பட் இருந்தாலும் அவங்களால ஏத்துக்கொள்ள முடியல. அவங்க அந்த கிங்டம் உள்ளால அவங்களால ஏத்துக்க முடியல. இப்ப நம்ம வந்து நமக்கு வந்து வெளியரங்கமான கிங் கிடையாது. இன்னும் இப்ப இந்த சர்ச் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நீங்க நம்ம அதை பார்க்கலாம். இன்னைக்கு வந்து சர்ச்சுக்கும் கிங்டமுக்கும் எப்படி அந்த ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். அப்போ கிங்டம் வந்து அவங்க கையில கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அவங்க ஏத்துக்கல. அவங்க வெளியரங்கமான ஒரு கிங்டமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, உள்ளால கிங் வரும். அது நிமித்தம் அவர்கள் வந்து அந்த ராஜாவை புறக்கணித்தார்கள். இதை நம்ம நேத்திக்கே பார்த்தோம். அண்ட் அவர் வந்து உயிர் தெழுந்து இப்போ பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இதெல்லாமே நம்ம நேற்றுக்கு வந்து பிரதான ஆசாரியர் இருந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி, சர்ச்சுக்கு ஒரு பெரிய இன்டர்மீடியேட் மாதிரி அவர் தான் இருந்து நம்மளை அதாவது நம்மளோட தேவைகள் எல்லாம் வச்சும் அவர் தான் இருந்து நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்கார். அவர் மூலமாக தான் ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு, அவர் மூலமாக தான் ஒரு கிரேஸ் இருக்கு. சரி, இது பாருங்க, இது ஒரு கிரேஸ் கவர்னன்ட் மாதிரி தான் நம்ம மேல இந்த சர்ச்சுக்கு மேல ஒரு கிரேஸ் கவர்னன்ட் வச்சிருக்கிறாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட அந்த கிருபை இருக்கனாலதான் நாம இன்னும் அழியாமலும் நாம இன்னும் அழிந்து போகாதபடி நிர்மூலமாகாதபடி ஒரு பாதுகாப்பு நமக்கு இருக்கு. ஏன்னா அவர் நமக்கு ஆக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஸோ வி ஹவ் சீன் திஸ். சரி, அதுக்கப்புறம் இங்க சர்ச் இங்க ஃபார்ம் ஆகுது. சர்ச் ஃபார்ம் ஆகுது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோலி ஸ்பிரிட் அனுப்புறாரு. என்னைக்கு ஹோலி ஸ்பிரிட் வராரோ அன்னைக்கு வந்து சர்ச் ஃபார்ம் ஆகுது. அன்னைக்கு சர்ச் ஃபார்ம் ஆகும்போது இந்த ஹோலி ஸ்பிரிட் வந்து உள்ளால வராரு. ஏன்னா கிங்டம் வந்து இன்னும் உள்ளால இருக்கு, ஹோலி ஸ்பிரிட் வெளியில கிடையாது. இப்ப பாருங்களேன், நல்லா பாருங்களேன், ஒவ்வொருத்தருக்குள்ளும் தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கிங்டம் இருக்கு. ஸோ த கிங் இஸ் ஆல்ரெடி இன்சைடர்ஸ். நமக்குள்ள அந்த கிங்டம் கொடுத்துட்டாரு. கிங் வந்து அவர் வந்து மேல இருந்து அவர் எல்லாத்தையும் நமக்கு அந்த கிரேஸ் கொடுத்துட்டு இருக்காரு, பாவமணி கொடுத்துட்டு இருக்காரு, அவர் ரத்தத்தால கழுவிட்டு இருக்காரு. ஒண்ணு. இன்னொன்னு, நமக்குள்ள இருக்கிற அந்த கிங்டம் பாதுகாக்கிறது யாருன்னா அந்த ஹோலி ஸ்பிரிட். நவ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி வொர்க் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் வந்தா ஏதோ வந்து அந்நிய பாஷை மட்டும் தான் பேசணும், ஏதோ மிராக்கிள் மட்டும் தான் பண்ணணும்னு நினைச்சு நிறைய பேர் ஹோலி ஸ்பிரிட்டை அதுக்கு மட்டும் தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ வி ஹேவ் டு மேக் ஷூர் ஒன் திங், the greatest job of the Holy Spirit is protecting the kingdom. ஏசு கிறிஸ்து உண்டாக்குன அந்த கிங்டம் உள்ளால நமக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கு. ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவோட ரத்தத்தால கழுவப்பட்ட ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அந்த கிங்டம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த கிங்டம் ப்ரொடெக்ட் பண்றோட வேலை தான் ஹோலி ஸ்பிரிட்டோட வேலை. ஹோலி ஸ்பிரிட் அனுப்புறாரு, கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அவர் போயிட்டாரு. அவருக்கு நல்லாவே தெரியும், இன்னும் ஒரு 12 நாள் 15 நாள் கேப் விட்டேன்னா இந்த கிங்டம் தொலைச்சிருவாங்க. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, நீங்க எருசலேம் விட்டு எங்கேயும் போகாதீங்க, நான் அனுப்புற அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் வரைக்கும், அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் நீங்க எங்கேயும் போகாதபடி இந்த எருசலேம்லயே காத்திருங்கிறார். எதுக்குன்னா அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா மோசையோட நாட்கள்ல 40 நாள் தான் அவர் வந்து மோசை மலைக்கு போயிட்டு வரேன்னு போறாரு, அதுக்குள்ளேயும் கடவுளையே மாத்திட்டாங்க. ஸோ அவருக்கு நல்லாவே தெரியும், இந்த கிங்டமா வாங்கிட்டோம்,
சில பேரோடக்குள்ளால அந்த கிங்டம் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு, கொஞ்ச நாள் இவங்களுக்கு கேப் விட்டாலே அந்த கிங்டம் தான் தொலைச்சிருவாங்க. ஸோ அந்த கிங்டம் என்றென்றும் அழியாதபடி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகணும்னா we need the Holy Spirit. அதனாலதான் உடனே அந்த 10வது நாள்லயே அந்த ஹோலி ஸ்பிரிட் அனுப்புறாரு. அனுப்புன the church ஃபார்ம் ஆகுது. the kingdom is started establishing everywhere. ஒவ்வொரு இடத்துலயும் அந்த கிங்டம் எஸ்டாப்ளிஷ் ஆகுது பயங்கரமா. அல்லேலூயா. அதான் அந்த சர்ச். இதான் birth of the church. இப்போ அந்த பிகினிங், இப்போ அந்த 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 சர்ச் பிகினிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த கிங்டம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் அந்த கிங்டமோட ஒரு கம்ப்ளீட் கண்ட்ரோல் அவர் இருக்கிறாரு. எப்படி அந்த கிங்டம் ஸ்ப்ரெட் ஆகுது, அந்த கிங்டம் வந்து என்றும் அழியாத கிங்டம் மாதிரி உள்ளால வந்து ஸ்ட்ராங் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாமே எங்க நடக்குதுன்னா இங்க தான் பாருங்களேன். இந்த இது ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இங்க வந்தாச்சு. we are almost close to the end of the church kingdom. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில நமக்குள்ள. அதனாலதான் இந்த இடத்துல அவர் கிங்டம் பத்தி என்ன சொல்றாருன்னா, இட்ஸ் a mystery ஃபார்ம்ல ஒரு கிங்டம் கொடுத்திருக்கிறாரு. இது வந்து மனுஷர்களுக்கு புரியாது, சாதாரண மக்களுக்கும் புரியாது. என்னடா ஒரு கிங்டம் கிங்டம் கிங்டமே காணமே. அதனாலதான் சொல்றேன், நீங்க கண்ணால பார்க்க முடியாதுப்பா இந்த கிங்டம் உங்களுக்குள்ள இருக்கு. இட்ஸ் a mystery ஃபார்ம். அப்ப சர்ச்சுங்கிற ஒரு கிங்டம் அவர் வந்து ஒரு மிஸ்ட்ரி உள்ளால அந்த கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு, ஆக்சுவல் கிங்டம் வந்து எப்போ வருது, அந்த மில்லினியம் கிங்டம் தான் அந்த பூமியில ஆட்சி நடக்க போகுது. அப்போ வெளியரங்கமா நம்ம பார்க்கலாம், வெளியரங்கமான ஆக்சுவல் கிங்டம் அப்பதான் நடக்க போகுது. இப்போ அந்த சோலை ரசித்தாரு, அந்த சோலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அந்த சோலுக்கு ஒரு கிங்டம் தேவை. ஸோ அப்போ எல்லாருடைய சோலும் தேவனுடைய கிங்டம்ல இருக்கு. அது பேர் தான் சர்ச். சரிங்களா? அப்போ நம்ம இங்க ரெடியா இங்க ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கோம். இந்த சர்ச்சோட இந்த லாஸ்ட் மொமெண்ட்ல இருக்கோம். நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ யூதர்கள் சிதறடி அடிக்கப்பட்டாங்க, அதெல்லாமே பார்த்தோம். இஸ்ரேல் தேசங்கிற ஒரு தேசமே இல்லாமல் போச்சு. அப்புறம் 1948 தான் திருப்பி அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சு ஒரு புது ஒரு கண்ட்ரி உருவாச்சு. அதுக்கு முன்னாடி இஸ்ரேலுங்கிற ஒரு தேசம் மேப்லேயே இல்லாமல் இருந்தது. எல்லாருமே சிதறடிக்கப்பட்டு அப்படி இருந்த நாட்கள். ஆனா சர்ச்சுங்கிற கான்செப்ட் யாருன்னா, யாரார் அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு அவரை விசுவாசித்து அவரோட பிள்ளைகளா வாழ்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெறணும். Hallelujah. Underline the word. ஏன்னா the birth of the church is from the Holy Spirit. அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் சர்ச் உருவாகுது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக சர்ச் இல்லாட்டி it is not called to be as a church. ஒரு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக சபை இல்லாட்டி there is no சபை. Praise God. Hallelujah. அப்போ இந்த கிங்டம் வந்து ரொம்ப மிஸ்ட்ரி ஃபார்ம்ல இப்போ ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. இட்ஸ் இன்சைட். நெக்ஸ்ட் என்ன ஆக போகுதுன்னா, இவர் பிரதான ஆசிரியருக்கு இது நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். அடுத்த கிரேட்டஸ்ட் ஈவெண்ட் வந்து இந்த ராப்சர். அதுக்கு முன்னாடி ஒரு ரிவைவல் நடக்கும். ஐ ஆல்வேஸ் இந்த ரிவைவல் வந்து இப்போ பயங்கரமா நடந்துட்டு இருக்குது. இட் வுட் பி a silent revival. ரொம்ப அப்படி சைலண்டா தெரியும். நம்ம வெளியரங்கமாக நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பயங்கரமான ஒரு ஹெவி ரிவைவல் வந்து வரும், பயங்கரமா இருக்கும். நோ, இட் வுட் பி a very silent revival. தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ரிவைவ் பண்ணிட்டு இருப்பாரு. நமக்கே தெரியாது ரிவைவல் நடக்குதுன்னு, ஆனா நடந்துட்டு இருக்குது பாருங்களேன். இந்த ரிவைவல் நடந்து முடிஞ்சு எல்லாரும் ஆண்டவருக்குள்ள வந்து அந்த கிங்டம் நிறைய ஆண்டவர் விரும்புற ஒரு கிங்டம் அங்க எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சுன்னா, the king will come to meet the kingdom. ஹல்லேலூயா. இங்க வந்து ஆசாரியரா இருக்கிறாரு. அவர் வந்து திருப்பி ராஜாவாக, அதாவது மணவாளனாக அங்க அந்த கிங்டம் எடுக்கிறதுக்காக, கிங்டம் இங்க இருக்கு, அவர் கிங் தான் இங்க இருக்காரு. கிங் வந்து இப்போ வந்து நமக்காக ஆசாரிய பணி செஞ்சுட்டு இருக்காரு. அவர் ஹை பிரீஸ்டோட வேலையை நமக்காக பண்ணிட்டு இருக்காரு. யாரு? அந்த இயேசு கிறிஸ்து. அப்புறம் திருப்பி அவர் கிங்டம் எடுக்கிறதுக்காக, அவர் பூமியில அவர் கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக வரல, ஃபர்ஸ்ட் சபையை எடுத்துருவாரு. ஏன்னா இன்பிட்வீன்ல இன்னொரு கிங்டம் வருது, அதான் அந்த அந்தி கிறிஸ்தோட ஆட்சி. அந்தி கிறிஸ்தோட ஆட்சியில சபையை ஒப்பு கொடுக்க மாட்டார். ஏன்னா இந்த கிங்டம் வாஸ் ப்ரிப்பேர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் ப்ரிப்பேர் பண்ணி அந்தி கிறிஸ்து கையில கொடுக்கறதுக்கு, அதுக்கு அவர் ப்ரிப்பேர் பண்ணாமே இருக்கலாம். ஸோ ஹி இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் ஹிம். கிங் இஸ் ப்ரிப்பேரிங் த கிங்டம் ஃபார் ஹிம்செல்ஃப். கிங் இஸ் நாட் ப்ரிப்பேரிங் த கிங்டம் ஃபார் த ஆன்டி கிரைஸ்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப சபை வந்து தேவனுடையது. சபை அது வந்து ஹிஸ் பாடின்னு தான் போட்டிருக்கும், அவருடைய சரீரம். அப்போ அவருடைய சரீரத்தால, அவர் ரத்தத்தால மீட் எடுத்துட்டு அந்தி கிறிஸ்துவோட கையில கொடுக்கறதுக்கு சபையை அவர் உருவாக்கல. So we have 100% sure the church will be taken up before the rule of the Antichrist. Hallelujah. Antichrist வருவதற்கு முன்னாடி, the kingdom of Antichrist establishment வரதுக்கு முன்னாடியே அவருடைய கிங்டம் எடுத்துருவாரு. So it's better you be in his kingdom. அப்படின்னா நீங்க தேடி போகாதீங்க எந்த சிம்பிள் வேணும், எந்த ஃபிளாக்ல இருக்கிறாரு, எந்த கட்சி எங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம் இல்ல. The kingdom is inside. The moment you believe in Jesus, the moment you accept that Jesus has forgiven my sins,
அவர் என்னோட பாவத்தை மன்னித்தார், அவர் தான் என்னுடைய உண்மையான ரட்சகர்ன்னு சொல்லிட்டு அந்த நீங்க அறிக்கை இடும் பொழுது பரிசுத்தாவியோட நிறைவே உங்களுக்குள்ள வரும் பொழுது யூ ஆர் இன்சைட் த கிங்டம். உங்களுக்குள்ளதான் அந்த கிங்டம் இருக்கு. இந்த இந்த கிங்டம் வந்து தனிப்பட்ட முறையில தனித்தனியாக அங்கங்க இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இட்ஸ் ஆல் வி ஆர் இஸ் ஒன் பாடி. சரி, நமக்கு நல்லாவே தெரியும் இந்த 1 தெசலோனியர் 4:17 இந்த ராப்சரை பத்தி போட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுவார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருடனே என்றென்றும் இருக்கும்படியாக அந்த மேகத்தின் மத்தியில எடுத்துக்கொள்ளப்படுவோம். சரி, இது இருக்கு. அப்ப இந்த ராப்சர் என்னைக்கு வேணாலும் நடக்கும். he will be coming as இங்க பிரீஸ்டா இருப்பாரு. இங்க வந்து பிரீஸ்டா இருந்துட்டு டக்குன்னு ஒரு பிரீஃப் மொமெண்ட்ல பிரைடா வருவார். பிரைடா வந்து அது கிங் ஆஸ் அ பிரைட். அந்த கிங் வந்து கிங்டம் எடுக்கிறதுக்காக வராரு. அப்போ இந்த வருஷமும் நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். 1 தெசலோனியர் 4:14-18 வரைக்கும் நீங்க இஃப் யூ ஹேவ் டைம் அட் ஹோம் யூ கேன் கோ அண்ட் மெடிடேட் ஆன் தட். தேங்க்யூ ஜீசஸ். வந்துட்டு உடனே எங்க கொண்டு போறாருன்னா that the kingdom is taking in front of the judgment seat. அங்க வந்து கிங் வந்து அப்பதான் அது வரைக்கும் இப்ப வந்து பிரீஸ்ட் இப்ப வந்து நமக்காக பிரதான ஆசாரியரா இருக்கிறாரு. சபையை எடுத்துட்டு கொண்டு போய் he will be located in a particular place. There he will sit on the throne. அங்க ஜட்ஜ்மெண்ட் சீட்ல இயேசு கிறிஸ்து வந்து உட்காருவார். எல்லாரும் அவருக்கு முன்னாடி நிக்கணும். பாருங்களேன், இங்க இந்த கிங்டம்குள்ள போறவங்க எல்லாருமே பரிசுத்தவான்களா இருக்க முடியும். தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தவங்க, தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவன் சொன்ன சித்தத்தை செஞ்சு முடிச்சவங்க தான் இதுல போக முடியும். அப்ப அவங்க மட்டும் தான் அங்க இருக்காங்க. அப்ப இங்க உள்ள ஜட்ஜ்மெண்ட் என்ன நடக்கும்னா ஜட்ஜ்மெண்ட் ஃபார் த ஒர்க்ஸ் ஆஃப் காட், அல்லது தேவனுடைய சித்தத்தின் படி செஞ்ச அப்ப அந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபார் குட் ஒர்க்ஸ். அப்போ அது வந்து யாரு பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து அங்க பண்றாரு. வாசிக்கலாமே 2 கொரிந்தியர் 5:10. 2 கொரிந்தியர் 5:10 பாத்தீங்கன்னா, thank you Jesus, for we must all stand before Christ to be judged. எல்லாரும் அவருக்கு முன்னாடி போய் நிக்கணும். For we will each receive whatever we deserve for the good or evil we have done in the earthly body. எல்லாரும் போய் அவரை போய் நிக்கணும். நிறைய பேர் சொல்றாங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டா எனக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. அந்த நமக்கு வந்து அந்த ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் நமக்கு கிடையாது. ஆனா கிறிஸ்துவுக்கு முன்னாடி நிற்போம். இந்த நியாய தீர்ப்பு எப்படி இருக்குன்னா இட்ஸ் லைக் ஆர்டினேஷன் செரமனியோ அல்லது உங்களுக்கு ரிவார்டிங் செரமனியோ. நம்ம இன்ஜினியரிங் டிகிரியோ அல்லது மெடிக்கல் டிகிரியோ முடிச்ச உடனே ஒரு ஆர்டினேஷன் கொடுப்பாங்களே, யூ பிகம் எ டாக்டர், கம் ஆன், நவ் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ். அதே மாதிரி இந்த ஆர்டினேஷன் டைம்ல த குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளை கூப்பிடுவாரு. சில பேருக்கு கிரவுன்ஸ் கிடைக்கும், சில பேருக்கு காட் வில் ரிவார்ட் வித் சிட்டிஸ். அதெல்லாம் நம்ம நிறைய ஓமைகள் பாக்குறோம். ஸோ இட்ஸ் ஃபார் த குட். நம்ம பண்ண நன்மைக்கு அங்க உள்ள அந்த ரிவார்ட் கிடைக்கும். நம்ம ஓட்டத்தை வெற்றியாக முடிச்சுட்டு அந்த சபையை எடுத்து அந்த கிங்டம்குள்ள நம்ம இருக்கும் பொழுது காட் வில் டெஃபினெட்லி ரிவார்ட் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன். இன்னொரு வசனம் பாருங்க, ரோமர் 14:10. ரோமர் 14:10 என்ன போட்டிருக்குன்னா, so why do you condemn other believer, why do you look down on another believer, remember we all stand before the judgment seat of God. நீ ஏன் மத்தவனை வந்து நியாயம் விசாரிச்சுட்டு இருக்க, நீ ஏன் மத்தவனை வந்து திட்டி பேசிட்டு இருக்க, எல்லாரும் ஒரு நாள் நம்ம அவருக்கு முன்னாடி நிக்கணும். so don't bother about that. அப்போ நம்ம நிறைய நேரம் வந்து நமக்கு நியாய தீர்ப்பு இல்லைன்னு சொல்றோம். நமக்கு ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் இல்ல, ஆனா ஜட்ஜ்மெண்ட் ஃபார் த குட் ஒர்க்ஸ் நமக்கு இருக்கு. அது கிறிஸ்து நம்மளை நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. ரோமர் 14:10 இப்படி இருக்க, நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன, நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன, நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயசனத்துக்கு முன்பாக நிற்போமே. கிறிஸ்துவின் நியாயசனம். ஓகே, ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். அது வந்து நியாயம் விசாரிக்கிறது வேற ஒருத்தர். இது வந்து கிரைஸ்டோட இது ஜட்ஜ்மெண்ட் சீட்ல அவர் கிங்கா. அப்ப பாருங்களேன், இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பிரைம் மினிஸ்டர் ஒரு தனி வேலை இருக்கு. இப்ப நம்ம வந்து இந்த கிங்டமோட கல்ச்சரை நமக்கு இல்லாதனால இதை பத்தி நமக்கு தெரியாது. அப்போ பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து ஹி இஸ் த ஹெட் ஆஃப் த நேஷன் மாதிரி. அதுக்கப்புறம் தனியா கவர்மெண்ட் இந்த ஜட்ஜஸ் எல்லாம் தனியா இருப்பாங்க, லா தனியா இருக்கு, கோர்ட் தனியா இருக்கு, அதே மாதிரி கலெக்டர்ஸ் தனியா இருக்காங்க. அந்த தனித்தனியா அவங்களோட தனித்தனிய வேலையை அவங்கள பிரிச்சுட்டாங்க. கிங்குங்கிற ஒரு கான்செப்ட் வந்தா எல்லா வேலையும் அவர்கிட்ட தான் இருக்கும். அவர் தான் ஆளுகை செய்யணும், அவர் தான் நியாயம் விசாரிக்கணும், அவர் தான் நீதியை சரிப்படுத்தணும், எல்லாமே அவர் தான் பார்க்கணும். ஸோ அதனாலதான் கிங்டம் ஒரு கிங்னு வந்துட்டாலே அண்டர் இஸ் கம்ப்ளீட் கண்ட்ரோல், அவர் தான் எல்லாமே பண்ணியாகணும். இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு தனி வேலை இருக்கும், ஜட்ஜுக்கு தனி வேலை, ரெண்டு பேரோட கம்பைனேஷன் இருக்காது. ஆனா அவங்களோட மியூச்சுவல் டாக்ஸ் தனித்தனியா அந்த வேலையை பிரிச்சிருக்காங்க. அந்த கிங்கை பொறுத்த வரைக்கும் ஹி ஹாஸ் டு டூ. அப்போ இந்த கிங் வந்து கிங்டம் கொண்டு போய் இங்க வந்து ரிவார்ட் பண்றாரு. இங்க வந்து ரிவார்ட் பண்ற ஏரியா. அதே டைம்ல தான் இந்த கிங்டம் வந்து இங்க ரெஸ்டோர் ஆகுது. The king receives his kingdom.
இதே வந்து தானியல் 7ஆம் அதிகாரம் 9-10 பாத்தீங்கன்னா ஒரு 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 அழகான சம்பவம், ஒரு அழகான தரிசனத்தை தானியல் பாக்குறாரு. இதே தரிசனம் தான் யோவானும் பார்ப்பாரு. யோவான்ல, அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலும் இதே தரிசனம் தான் தானியல் பார்த்த அதே தரிசனம். I watched as thrones were put in place and the ancient one sat down to judge. நல்லா பாருங்களேன், அந்த த்ரோன் வந்து திருப்பி அங்க போடப்படுது. ஏன்ஷியன்ட் ஒன் திருப்பி வராரு. His clothing was white as snow, his hair like purest wool. நல்ல ஒரு வெள்ளை மயிர் மாதிரி, நல்ல அந்த வெள்ளை கலர் முடினா நல்லாவே நிறைய பேர் யோசிப்பாங்க, ஓகே ரொம்ப வயசானவர் போல இருக்கு. நோ, இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஜட்ஜோட ரெப்ரசன்டேஷன். பாருங்களேன், இன்னும் இந்த பூமியில ஒரு நல்ல சீஃப் ஜட்ஜோட இந்த ஹேட் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த இங்கிலீஷ் ஜட்ஜோட ஹேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களோட தொப்பியே அந்த வெள்ளை முடி மாதிரி, இந்த சுருள் முடி மாதிரி இப்படி இருக்கும் தொப்பி. அது ஒரு அது தட் ரெப்ரசன்ட்ஸ் த ஜட்ஜ். அவர் தான் பிரதான ஜட்ஜ். அவருக்கு பாத்தீங்கன்னா அந்த 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 மூத்த முதிர்ச்சி, அதாவது அவருக்குள்ள அந்த நீதியை விசாரிக்கிறதுக்கும் நியாயம் விசாரிக்கிறதுக்கும் தகுதிப்படையவர்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹேட் தான் அவங்களோட சிம்பிள். அதை போட்டிருந்தாலே எவ்ரிபடி வில் ஹானர் ஹிம். ஓகே, அவர் நீதிபதி, அவர் தான் நீதி எழுதுறாரு. அப்போ அதே மாதிரிதான் இவருக்கு பாருங்களேன், இவருக்கு வந்து his hair is like a purest wool. He sat on a fiery throne with the wheels of blazing fire, and a river of fire was pouring out, flowing from his presence. Millions of angels ministered to him. Many millions stood and attended him. Then the court began its session and the books were opened. அங்க கோர்ட் அங்க அப்பதான் ஆரம்பிக்குது. இது எல்லாமே அங்க வந்து இந்த கிங்டம் வந்து அங்க போய் நிக்குது எல்லாரும். ஹல்லேலூயா. இங்க வந்து கிங்டம் இந்த கிங்டம் முன்னாடி போய் நிக்கிறாங்க. அதே இதுல பாருங்க 13-14 பாத்தீங்கன்னா, as my vision continued that night I saw someone like a son of man coming with the clouds of heaven. இயேசு கிறிஸ்து வராரு. He approached the ancient one and was led into his presence. புரியுதுங்களா? ஏன்ஷியன்ட் ஒன்ங்கிறது வந்து பிதாவானவர். ஓகே, சன் ஆஃப் மேன் வந்து இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வந்து அந்த டைம்ல வராரு. led into this presence, அவரோட பிரசனத்துக்குள்ள போகிறாரு. He was given authority. யாருக்கு? இயேசு கிறிஸ்து என்ன authority? He was given authority, honor, sovereignty over all the nations of the world, so that people of every race, nation, language would obey him. His rule is eternal. யாரு? And the Son of Man rule will be eternal. It will never end. His kingdom will never be destroyed. Hallelujah. அவரோட ராஜ்யம் ஒரு நாளும் அழிந்து போகாது. பாருங்களேன், இங்க ஜட்ஜ்மெண்ட் சீட் போனோடனே ஃபர்ஸ்ட் வந்து பிதாவானவர் வந்து, அதுக்கப்புறம் குமாரனும் வராரு. அவர் வந்து அந்த பிரச்சனத்துக்குள்ள இழுக்கப்படுறாரு. இழுத்தப்பட்டு then he will give he has received all the authority, honor, sovereignty over all the nations. எல்லாருமே அவருக்கு முன்னாடி நிக்கணும். அவரோட ராஜ்யம் என்றும் அழியாதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு நிரந்தரமான கிங்டம் இங்க வந்து ஹெவன்ல எஸ்டாப்ளிஷ் ஆகுது. பாருங்களேன், இங்க சர்ச்ல இப்ப வந்து தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தருக்குள்ளயும் கிங்டம் இருக்கு. இந்த கிங்டம் எல்லாத்தையும் சேர்ந்து கிங்க கூட்டிட்டு போறாரு. நம்மளையே கிங்க கூட்டிட்டு போன உடனே நம்மள வந்து அவருக்கு முன்னாடி போய் நிக்கிறோம். இட்ஸ் டைம் ஃபார் த ரிவார்ட், இட்ஸ் டைம் ஃபார் த ஆர்டினேஷன், இட்ஸ் டைம் ஃபார் த கிரவுனிங் செரமனி. கிரவுனிங் செரமனி தான் அங்க நடக்குது. கிரவுனிங் செரமனி நடக்கும் போது தான் the king receives the kingdom. யாரு? இந்த ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ் வந்து இயேசுவை பத்தி அங்க சொல்றாரு. பிதாவானவர் தன்னுடைய குமாரனை பத்தி சொல்றாரு. இவருக்கு எல்லா அதிகாரமும், எல்லா கணமும், எல்லா மகிமையும், எல்லா வல்லமையும் இவருக்கு உண்டு. ஸோ இவர் சொல்வதே இவரோட ராஜ்யம் என்று மடியாத ராஜ்யம். Let me read from Tamil also. Thank you Jesus. Daniel 7:14. தானியேல் 7:14. சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும். Hallelujah. So all these are talking about the kingdom. இந்த கிங்டம் வந்து ஹெவன்ல எஸ்டாப்ளிஷ் பண்றோம். ஸோ இந்த கிங்டம் வந்து ஹெவன்ல சர்ச் தான் அந்த கிங்டமா அங்க போய் சேருது. தேவன் அங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் சீட்ல இருக்கிறாரு, கிங்காக இருக்கிறாரு. நமக்கு வந்து அந்த கிரவுனிங் செரமனி நடக்குது. அதே டைம்ல பாத்தீங்கன்னா பூமியில அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி. சரி, ஆண்டவர் வந்து இந்த கிங்டம் அந்தி கிறிஸ்து கையில கொடுக்கவே மாட்டார். தெர் இஸ் நோ வேர் இன் த பைபிள் இட் டாக்ஸ் அபவுட் த கிங். கைவிடப்பட்டவங்க தான் அந்த அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு போவாங்களே தவிர யார் அவருடைய கிங்டம்குள்ள அவர் இயேசுவோட கிங்டம் நீங்க வந்து ரிசீவ் பண்ணிருந்தீங்கன்னா யூ வில் பி டேக்கன் அப். இங்க போயிருவீங்களா? ஹல்லேலூயா. சோ கர்த்தர் நல்லவர்,
எப்படி பாருங்களேன், அவர் கிங்காக பிறந்தாரு, கிங்டம் அனௌன்ஸ் பண்ணாரு, அந்த கிங்கை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. கிங் ஹாஸ் பிகம் அ ஹை பிரீஸ்ட், நமக்காக கிரேஸை கொடுத்துட்டு இருக்காரு, நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்காரு. அதே சேம் டைம்ல பூமியிலும் கிங்டம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்குள்ளும் கிங்டம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆயிட்டு இருக்குது. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி பண்ற வேலை வந்து ஹோலி ஸ்பிரிட் அவர் தான் சூப்பராக நடத்திட்டு இருக்காரு. இந்த இடத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னைக்கு வேணாலும் கிங் திருப்பி மேகத்தின் மத்தியில வருவாரு, நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். The kingdom will be taken away, the Holy Spirit is also will be taken away, grace won't be there. அதுக்கப்புறம் இந்த பிரீஸ்டோட வேலை, இந்த பிரீஸ்ட் இருக்கனால தான் நம்ம கிரேஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அவர் கிங்கா மாறிடுவார், அப்புறம் கிரேஸ் இருக்காது. So then the king will seated on the judgment seat. All the kingdom will stand, அதாவது the kingdom of God will stand before Jesus. அந்த இடத்துல இயேசுவுக்கு முன்னாடி நிற்போம். There will be a mighty crowning ceremony, honoring ceremony, the judgment for good works, அது எல்லாமே நடக்கும். நடந்து முடிஞ்ச உடனே திருப்பி அவர் கிங்டம் கூட்டிட்டு தான் சபையை வருவார். அதை குறித்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியும் இங்க பூமியில இருக்கிற கிங்டம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். பூமியில உள்ள அந்தி கிறிஸ்துவோட கிங்டம் வந்து என்னென்ன பண்ணுவான், நாட் மச் டீடைல், பட் வேக் அண்டர்ஸ்டாண்டிங் we need to know who is the antichrist. அவன் எப்படி வழி நடத்துவான், ஆண்டோட கிங்டமும் அவனோட கிங்டமும் எப்படி இருக்குன்னு நமக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் there is a 1000 years kingdom. So we need to understand எப்படி இந்த கிங்டம் ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போறாருன்னு பாருங்களேன். such an amazing God, we need to know the truth. Okay, so with this I want to stop today's session. So if you have any doubts, you can put a comment below. Please do join every day at 6:30. We do discuss lot of things biblically about the Bible timelines. எப்படி இந்த டைம்லைன் இந்த ஃப்ரேம்ஸ், இந்த டைம் ஃப்ரேம்ஸ்லாம் எப்படி வந்து ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்காரு, இந்த பைபிள் எப்படி ஒரு டைம்லைன்ல நமக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு everything we will discuss. So may God bless you. Before we end, let's bow our heads. Loving Heavenly Father, we thank you so much for this wonderful day, wonderful time. You're an amazing God, you're an awesome God, you're a wonderful God. ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக சொன்னீங்க. அந்த ராஜ்யத்துக்காக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஒவ்வொருத்தருக்குள்ளும் அந்த ராஜ்யம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறதும் யார் யார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ, இயேசுவே, அவங்களுக்குள்ள அந்த நித்திய ராஜ்யம் இப்பொழுது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகணும். Let them prepare for the eternity, not for the worldly kingdom, Lord Jesus. உலகத்துக்குள்ள ராஜ்யம், அவங்களோட சாம்ராஜ்யம் எல்லாமே அழிந்து போகும் ஆண்டவரே. ஆனா உம்முடைய ராஜ்யம் வருவதான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்க ப்ரே பண்ண சொன்னீங்களே, அந்த ராஜ்யத்துக்கு நேராக எங்களை அழைத்து செல்லும் காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டு பயபக்தியோட சன்னிதானத்தில் ப்ரிப்பேர் பண்ண எங்களுக்கு கிருபை தாங்க. உங்களுடைய சமூகம் எங்களுக்குள்ளாக வெளிப்படட்டும். காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சகல துதிகனும் மகிமை மாட்சிமலாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you. Thank you so much for joining in. Let's meet tomorrow at 6:30. God bless you.